இன்னைக்கு தேவர் மகன் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பிரேக் டவுனு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவர் மகன் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பிரேக் டவுன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரி தான் இருக்கும். படத்தோட லாக்லைன், அதிலிருந்து வர்ற மிஷன், அந்த மிஷனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ், அப்புறம் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் அதை பண்ணாங்களா இல்லையா, அந்த படத்தில் இருக்கிற லேயர்ஸ், இதெல்லாம் வச்சு படத்துக்கு தேவையான சீக்வன்சஸை எப்படி உருவாக்கலாங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். தேவர் மகன் படத்தோட லாக்லைன் என்னன்னா, சக்திவேல்ன்ற கேரக்டர் லண்டனில் படிச்சுட்டு தன்னோட வில்லேஜுக்கு திரும்பி வராரு. அந்த நேரத்தில் ஃபேமிலியில் இருந்துட்டு இருந்த ப்ராப்ளம் பெருசாகிடுச்சுன்னு தெரியாமல் பூட்டி வச்சுருந்த ஒரு கோயிலை திறந்துடுவார். அதனால் ஊரில் பெரிய கலவரமே வந்துடும். அதை தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய ப்ராப்ளமும் வரும். அதையெல்லாம் சக்திவேல் சரி செஞ்சு ஊரை நல்ல விதமாக சேஞ்ச் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் தேவர் மகன் படத்தோட லாக்லைன். இப்போ இந்த லாக்லைன்லேருந்து ஒரு மிஷன் வந்து உருவாகுது. அது என்ன மிஷன்னா, சக்திவேல் அப்படிங்கிறவர் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணி இந்த ஊரை நல்ல விதமாக சேஞ்ச் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் மிஷன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிளைமேக்ஸில் வந்து அது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற பேஸ் பண்ணி அந்த கிளைமேக்ஸின் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மிஷனோட சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்துருவோம். இந்த படத்தோட பேஸே வந்து இந்த பங்காளி சண்டை தான். இப்போ அந்த பங்காளி சண்டையில் 2 பேர் இருப்பாங்க, 2 கேரக்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பங்காளி சண்டை 2 பேர் அப்படின்னு சொல்லும் போதே 2 பேருக்கும் தனித்தனி ஆப்போசிட் கேரக்டரைசேஷன் தான் இருக்கும். இப்போ அந்த கேரக்டரைசேஷன் நம்ம பார்த்தோம்னா, இப்போ சக்திவேல்ன்ற கேரக்டர் வந்து என்னென்ன கேரக்டர் கொண்டு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக மாயன் என்னென்ன கேரக்டர் கொண்டு இருக்குங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாயனை பார்க்குறோம். ஏன்னா மாயன் தான் இங்கே இருக்கிற சேலஞ்ச். அவர் தான் இந்த கதையை உருவாக்குறாரு. ஏன்னா சக்திவேல் இப்போ தான் அந்த ஊருக்குள்ளே வராரு. இங்கே ஆல்ரெடி மாயன் வந்து அந்த ஊரை வந்து மாற்றி வச்சிருக்கிறாரு. அது எந்த மாதிரி அப்படின்னா, அவரோட தாட் ப்ராசஸில் சக்திவேல் ஃபேமிலியை மொத்தத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின் மோட்டவாக இருக்கும். அவர் வந்து எந்த தூரத்துக்கும் அந்த வயலன்ஸை எடுத்துகிட்டு போவார். ஸோ கிரிமினல் ஆக்டிவிட்டி வரைக்கும் அவர் போவார். உதாரணத்துக்கு பாம் வைக்கிற அளவுக்கு கூட அவர் போவார். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் சக்திவேல் கேரக்டர். இந்த படத்தோட பர்பஸை அந்த கேரக்டர் வந்து தூக்கி சுமந்துட்டு கொண்டு போகும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவர் வந்து எல்லோரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவார். இங்கே மாயன் வந்து சக்திவேல் குடும்பத்தையே அழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இங்கே சக்திவேல் அப்படிங்கிறவர் மாயனும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக சக்திவேல் இருப்பார். அவர் வந்து கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்ட் வயலன்ஸ். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற டைலாக் முதற்கொண்டு கிளைமேக்ஸில் ரொம்ப ஃபேமஸான டைலாக் முதற்கொண்டு, போடா பிள்ளைக்குடி படிக்க வைங்க அப்படின்னு வயலன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற ஒரு முக்கியமான கேரக்டராக தான் சக்திவேலோட கேரக்டரைசேஷனை பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப லாஃபுல் பர்சனாக இருப்பார். எதையுமே சட்டப்படி தான் அவர் அணுகுவார். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கலெக்டரை கூப்பிட்டு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படின்னு லாஃபுல்லாக தான் எல்லா பிரச்சனையுமே அணுகுவார். அதுதான் படத்தோட பர்பஸை வந்து தூக்கி சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் கிளைமேக்ஸில் என்னவா ஆறாருங்கிறது தான் அந்த கேரக்டரோட ஆர்க். ஸோ அவர் வந்து இந்த வில்லேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அதுதான் இந்த படத்தோட நாட்டுமே. அதை வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. போங்கடா புள்ளக்குட்டியை படிக்க வைங்க, விவசாயத்தை பாருங்கள், இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு அலையாதீங்க, இன்னும் வந்து காட்டு மிராண்டித்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார். காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கிறன்னு ஆசைப்படுறது தான். ஸோ கிளைமேக்ஸில் அவருக்கு வேற ஒரு லைஃப் இருக்கும். அதை கூட விட்டுட்டு இந்த ஊர் மக்கள் வந்து காட்டு மிராண்டித்தனமாக இருக்கக்கூடாது, நல்ல விதமாக மாறணும், அவங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த வில்லேஜை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அவர் சக்திவேல் மாறுறது தான் ஆக்சுவல் கேரக்டர் ஆர்க். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான அவரோட கேரக்டராக இருக்குது. ஏன்னா முதல்ல வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பார். அவர் வந்து வெளியில் போய் ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பித்து அவரோட லைஃப் மட்டும் பண்ண போகிறாரு. சிவாஜியை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார். அப்படின்னு செல்ஃபிஷாக இருக்கிற ஒரு சக்திவேல் கேரக்டர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தன்னலம் இல்லாத ஒரு ஊரை வந்து நல்லபடியாக மாற்றுறதுக்காக அவர் தன்னையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கிட்டத்தட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து மாறுறது தான் அந்த கேரக்டர் ஆர்க். ஆக்சுவல் கேரக்டர் ஆர்க் வந்து தாட் ப்ராசஸ் தான் இருக்குது. அவர் வந்து இந்த ஊர் மக்களை காட்டு மிராண்டி மக்கள்னு சொல்கிறாரு. இந்த ஊரை பிடிக்கல அவருக்கு. ஊரோட அழகு பிடிக்கும், ஆனால் அந்த ஊரோட மக்களும் பிடிக்கும், ஆனால் காட்டு மிராண்டித்தனம் அவருக்கு பிடிக்காது. இந்த ஊரில் அவளை ஸ்டே பண்ணணும்னு ஆசையாக இருக்காது. 10 நாளில் நான் கிளம்பி வந்துடும் தான் சொல்லுவார். அதுக்கு காரணம் வந்து இந்த ஊரை அவருக்கு பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். அப்படி வந்து அந்த ஊரை பிடிக்காத காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சக்திவேல்ன்ற கேரக்டர் வந்து எப்படி அந்த ஊருக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணுற, தன்னோட சந்தோஷத்தை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கோலை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த ஊருக்காக, அந்த ஊரை நல்லதுக்காக மாறுறாரு அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் கேரக்டர் ஆர்க் வந்து இந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த வகையில் 2 கேரக்டரைசேஷன் உருவானதுக்கப்புறம் நம்ம சேலஞ்சஸ் ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு கோவில் டோரை வந்து பிரேக் பண்ணுற ஒரு சீன் நடக்கும்.
அது எதுக்காகனா சக்திவேல் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கேட்பான். அதனால வந்து இசக்கியால அதை தட்டி கழிக்க முடியாம அந்த டோரை உடைச்சிருவான். அதனால இசக்கியோட கையை வெட்டிடுவாங்க. இப்போ இந்த இஷ்யூ வந்து ஊர்ல கலவரமே உருவாக்கும். காரணம் இவங்க போய் அந்த குடிசையெல்லாம் போய் எரிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ பெரிய கலவரமே உருவாயிரும். இதை தெரிஞ்சுக்கிட்ட சக்திவேல் வந்து சப் கலெக்டரை கூப்பிட்டு வந்து கோயில் பிரச்சனையை அப்போதைக்கு முடிச்சு வைப்பாரு. ஸோ கோயில் வந்து இன்னுமே அறநிலையத்துறை கீழே தான் இருக்கும், யாரோட ஊர் பீப்புள் கண்ட்ரோலும் இருக்காது, நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அப்போதைக்கு முடிச்சு வச்சிருவாரு சக்திவேல். ஸோ சக்திவேல் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் வைலன்ஸ் போய் அடிக்கிறது பண்ணுறதுலாம் பண்ண மாட்டார். இந்த சீனுக்கு நடுவில் தான் வந்து சிவாஜி கூட கமல் சிவாஜின்னு ஒரு ஐகானிக் சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து 2 பேரும் செமையாக டைலாக் பேசிக்கிற சீன் இருக்கும். அந்த சீனில் தான் வந்து காட்டுமிராண்டி ஊர் மக்கள் இது அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து சக்திவேல் விடுவான். அப்படி காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிற மக்கள்னு சொல்கிற சக்திவேல் கிளைமேக்ஸில் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர் ஆர்க்கே. அடுத்தது வந்து கம்மாயில் வந்து பாம் அட்டாக் நடக்கும். அதில் நிறைய பேர் வந்து இறந்து போவாங்க, பெரிய பிரச்சனையே வரும். அதை எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்கன்னா, அதை தடுக்க முடியாது, ஆனால் யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சி அதனால இன்னொரு கலவரமோ இன்னொரு பிரச்சனையோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிட்டு போய் இவன் தான் பண்ணான், நான் தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து அதை ஒப்படைப்பான். அது வந்து கணக்கு பிள்ளை வந்து கேட்பான், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, அவன் வந்து சாட்சி சொல்ல மாட்டான், ஏன்னா மாயனுக்கு பயந்து அவன் சாட்சி சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நான் அதுக்காக பண்ணலை, இது நடக்கலைன்னா கத்தி அறுவாள்லாம் பேசும் அப்படின்னு டைலாக் சொல்லுவான். ஸோ இன்னொரு வைலன்ஸ் உருவாகிடக்கூடாது அப்படின்ற பயம் வந்து சக்திவேலுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மாயன் சும்மா இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஃபென்ஸை வந்து ஒரு லேண்டில் போட்டு அந்த பிரச்சனை இன்னும் வேற ஒரு பிரச்சனையை உருவாக்குவான். அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் சக்திவேலோட அப்பா வந்து இறந்துடுவார். அதெல்லாம் தொடர்ந்து நடந்ததுக்கப்புறம் அந்த முழு பொறுப்பு வந்து இப்போ சக்திவேல் தலையில் விழுந்துருச்சு. ஸோ சக்திவேல் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. தன்னோட ஊரை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற அந்த பொறுப்பை வந்து அந்த இடத்துல தான் எடுத்துக்கிறாரு. அதனால வந்து அந்த ஃபென்ஸ் பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவர் ரேவதி கேரக்டரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா, வேற ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணிட்டா கூட இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து கடைசியில் அவரே மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் முடியும். ஸோ இப்படி தான் வந்து மேரேஜ் டைஸ் மூலமாக அந்த ஃபென்ஸுங்கிற பிரச்சனையை, அந்த சேலஞ்சஸ் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சரி பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து மாயன் சும்மா இருக்க மாட்டான், தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனோட கேரக்டரைசேஷனே அதுதான், சக்திவேல் அழிக்கிறது தான், சக்திவேல் ஃபேமிலி அழிக்கிறது தான் அவனோட முக்கியமான மோட்டோவே. அந்த கோலை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா இப்போ பெரியசாமி வந்து இறந்துடுறாரு, அதுக்கப்புறம் சக்திவேலை கொலை பண்ணணும். ஸோ அதனால காரில் போயிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக்ல அவர் தப்பிச்சுட்டு அவர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிடுவார். காரணம் மறுபடியும் வயலன்ஸ்குள்ளே போயிடக்கூடாது, பெரிய கலவரம் வந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பிரச்சனை மாயன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லை இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி அதை சமாளிச்சிருவாரு. போலீஸ்டையும் அதான் சொல்லுவார், ஊர் மக்கள்கிட்டையும் அதான் சொல்லுவார். அவருக்கு என்னன்னா வயலன்ஸ் வரக்கூடாது, கலவரம் நடக்கக்கூடாது. ஆனால் மாயன் சும்மா இருக்க மாட்டான், மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான். அவன் அண்ணனை கூட்டிட்டு போய் மொத்த சொத்தையும் எழுதி வாங்க ஆசைப்படுவான். கரெக்டான டைமில் போய் சக்திவேல் வந்து தடுத்துருவான். இப்படியே வந்து எல்லா டைமும் வந்து அந்த சேலஞ்சஸை வந்து ஓவர் கம் பண்ணி ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும்போது, ஆனால் மாயன் வந்து பண்ணுற ஒரு விஷயம் வந்து அவனால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அது என்னன்னா, கோயில் திருவிழா நடக்கும், திருவிழாவில் வந்து தேர்வில் பாம் வச்சு நிறைய பேரை கொண்டுவான். மாயன் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க வந்து நம்ம தடுத்துட்டே இருக்க முடியாது, ஒரு டைம் யோசிச்சு இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கும், அவன் இல்லைனா தான் இது சரியாகும்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் வைலன்ஸை கையில் எடுக்கிறான். வைலன்ஸை கையில் எடுத்துட்டு சக்திவேல் வந்து அவன் வீட்டுக்கு போகும்போது மாயன் அங்கே இருக்க மாட்டான், தப்பிச்சிருவான். அப்போ வந்து அங்கே இருக்கிற ஃபேமிலியை வந்து இவங்க எல்லாரும் வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த ஃபேமிலியை கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து தான் ஃபேமிலியை வச்சுருவான். அதான் அவனுக்கு அதுதான் ஆசை, முன்னாடியே அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணணும்னு. இப்போ அந்த இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு போய் அவன் வந்து காப்பாற்றுவான். இப்போ மாயன் தான் ஒரே பிரச்சனை, அந்த ஃபேமிலி பிரச்சனை இல்லை. இப்போ மாயனை முடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபைட் வரும். அப்போ கூட அந்த ஃபைட்டை தடுக்க ட்ரை பண்ணுவான். வேறு வழியே இல்லாமல் கடைசியில் மாயனோட தலையை வந்து வெட்டிடுவான். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் போட்டிருக்கக்கூடாது, இது ரியாக்ஷன் நம்ம போட்டிருப்போம். ஏன்னா வேறு வழி கிடையாது, இந்த ரியாக்ஷனில் தான் அந்த சக்திவேல் கொலை பண்ணியிருப்பானே தவிர வேறு எந்த காரணத்துக்கும் கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு சுச்சுவேஷனாக நடந்தது தான், வேணும்னே பண்ணி கோலோ மோட்டிவோட பண்ணுறது கிடையாது. அதை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு ஏற்றுக்கிறேன், என்கிட்ட கொடுங்க ஐயான்னு கேட்கும்போது, இல்லை மாட்டேன், இது கிரிமினல் ஆக்டிவிட்டி, நான் தான் பண்ணேன், நான் தான் ஏற்றுப்பேன், இன்னும் எவ்வளோ காலம் தான் நீங்கள் இப்படியே இருப்பீங்க, வைலன்ஸ் அது இதுன்னு சுற்றிட்டு, ஒழுங்காக போய் படிங்க, விவசாயம் பாருங்க அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிருவான். அந்த ஊர்ல இருந்து ட்ரெயின் ஏறி போகிற மாதிரி அந்த படம் முடியும். ஸோ இந்த மாதிரி படத்தோட சீக்வன்ஸை சேலஞ்சஸ்ல இருந்தையும் ஸ்ட்ராட்டஜி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் உருவாக்கி படத்தை நம்ம நரேட் பண்ணிடுறாங்க. ஸோ நரேஷனில் பார்த்தா இந்த படத்தை தேவர் மகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நரேஷனும் சீக்வன்ஸிங் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் சீக்வன்ஸிங்னா என்னன்ட்டு. சீக்வன்ஸிங்கிறது கதையோட டைம் லைனை ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம வந்து சொல்றது. நரேஷனுங்கிறது அந்த படத்தில் அவங்களே வந்து நரேட் பண்ணுற ஆர்டரில் சொல்கிறது. ஸோ இந்த படத்தில்
நரேஷனும் சீக்வன்சிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சக்திவேல்ன்ற கேரக்டர் வந்து ஊருக்குள்ளே வருது, அந்த கோயிலோட டோரை பிரேக் பண்ணுது, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் உருவாகுது, கம்மாய் டேமை வந்து உடைக்கிறாங்க, லேண்டை ஃபென்ஸ் பண்ணுறாங்க, மேரேஜ் டைஸ் வந்து வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி சரி பண்ண முயற்சி பண்ணுறாரு. அப்புறம் பானு வந்து பிரேக்கப் பண்ணுற சீக்வன்ஸ் வரும். அப்புறம் கோயில் திருவிழாவில் வந்து அந்த பாம்பு வெடிக்கிற சீக்வன்ஸ் வரும். கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து உருவாகும். இப்படி தான் வந்து அந்த படத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம லாக் லைன் மிஷன்லேருந்து சேலஞ்சஸ் ஸ்ட்ராட்டஜிலேருந்து நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே மிஸ் ஆகாது. இதில் மிஸ் ஆகிற ஒரே ஒன்று வந்து இந்த லேயர் தான். நம்ம லேயரில் பானுன்ற கேரக்டரை லேயரில் கொண்டு வந்திருப்போம். இந்த படத்தோட ரொம்ப அழகான விஷயமே அந்த லேயர் தான். நம்ம எல்லா படத்துலையுமே நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா பிரேக் டவுன்லையுமே சொல்லிட்டு இருக்கிறது இதுதான். லேயர் வந்து படத்தை பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் ஆகணும். தேவர் மகன் படத்தோட இந்த லேயர் தான் செம்மையாக இன்ட்ரெஸ்ட் ஆகும் இந்த படத்தை. அது வந்து பானுமதி அப்படின்ற கேரக்டர் லண்டனில் சக்திவேல் கூட படித்த அந்த கேரக்டர் வந்து இந்த ஊருக்கு வருது. அவங்க வந்து ஊர் சுற்றி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த இன்ட்ரொடக்ஷனே இருக்கும் அந்த ஊருக்கு. ஸோ பானுமதி எங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது தான் நம்மளும் பானுமதியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆடியன்ஸ் மாதிரி அவங்க எப்படிலாம் என்னெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த ரியாக்ஷன்ஸ் தான் நம்மளும் வந்து வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி அந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சிருப்பாங்க, ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. அதுலேயும் வந்து ஒரு பிரேக்கப் சீன் வரும். அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே உருகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீன் வரும்போது பானுமதி கேரக்டரை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு நார்மலாக இருந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த பிரேக்கப் சீன் பார்க்கும்போது பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க யாருமே. ஸோ அது வந்து ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக அந்த பிரேக்கப் சீன் நடக்கும். ரொம்ப இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக அந்த இது நடக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த சீன். ஸோ அந்த லேயர் தான் ஆக்சுவலாக தேவமகன் படத்தை லைட் ஆக்கணுதும் சரி, வைலன்ஸ் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லைவ்லியான படமாக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக, ஒரு லவ் படமாக, ஒரு அழகான படமாக மாற்றினது வந்து இந்த லேயர் தான். ஆக்சுவலி இந்த பானுமதிங்கிற லேயர் தான். அந்த லேயரை வந்து வச்சதுக்காகவே ஆக்சுவலாக அந்த படத்தோட ரைட்டருக்கு வந்து பாராட்டலாம். ஸோ இதுதான் வந்து தேவர் மகன் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பிரேக் டவுன். நீங்கள் லாக்லைன் படித்து பாருங்கள், அதுலேருந்து வர மிஷன், அந்த மிஷனுக்கு சேலஞ்சஸ் என்ன, அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒரு இன்ட்ரெஸ்டிங் லேயரை செட் பண்ணி இந்த படத்தோட கிளைமேக்ஸை கொண்டு போய் முடித்து படத்தை முடிச்சிருப்பாங்க. நன்றி. சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ தங்க தமிழ எத்தனையோ நாடு புத்தி வந்தாடு புத்தி இருக்கு